Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்புக். ஸோ இந்த 12th standard மேக்ஸ்னாலே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ அதனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, சின்ன ஒரு சான்ஸ் கிடைக்காதா, சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடைக்காதா, சின்ன ஒரு பிடிஏ கொஸ்டின் கிடைக்காதா, சின்னதா ஏதாவது டிப்ஸ் கிடைக்காதா, இந்த மாதிரி எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனல் சார்பாக எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்புக் நிறைய பேத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. இப்போ எங்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் உங்களுக்கு. இந்த கம்புக்கோட பிடிஎஃப், ஆக்சுவலா பிடிஎஃப் அப்படிங்கிறது ஒரு போட்டோ எடுத்த பிடிஎஃப் தான். அது ஓகேவா, ஒரிஜினல் பிடிஎஃப்லாம் கிடையாது. போட்டோ எடுத்ததுன்னா போட்டோ எடுத்தது. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்க வீடியோவை முழுசாவே யாரும் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ முழுசாவே யாரும் பார்க்கறது இல்லை. நான் அந்த வீடியோல எங்கெல்லாம் போய் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். முழுசாவே பார்க்காம எங்க வாங்கணும், என்ன அட்ரஸ்ன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அட்ரஸ் எல்லாம் இன்னைக்கு தேவையில்லை. கம்புக்கோட பிடிஎஃப் 5 லிங்கா நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன அப்படின்னா 2 மார்க். அதாவது 2 மார்க்னா நீங்க நினைக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கா கிடையாது. புக்ல இருக்க எல்லா சாப்டர்ல இருக்க எல்லா கொஸ்டினும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எதுக்கு சார் அப்படின்னு கேட்காதீங்க. கிளாசிபிகேஷன் 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எதுன்னு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எதுன்னு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், மித்தபடி எதுவும் கிடையாது. அது தெரியறதுக்காக, நமக்கு தெரியறதுக்காக, வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது 2 மார்க் தனியா லிங்க், 3 மார்க் தனியா லிங்க், 5 மார்க் தனியா லிங்க், 3 லிங்க் ஆச்சுங்களா? அந்த லிங்க்குள்ள போய் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினா இருக்கும்போது உங்களுக்கு போட்டு பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும். சார் புக் இருக்கும்போது எதுக்கு சார் அப்படின்னு நினைக்கலாம். இது டெஸ்ட் மாதிரி எழுதும் போது ஹேண்டியா இருக்கும். அது போடுறவங்களுக்கு புரியும். அடுத்தது ரொம்ப முக்கியம் 2 விஷயம். என்ன தெரியுங்களா? கிரியேட்டிவ் 1 மார்க். கிரியேட்டிவ் 1 மார்க் நமக்கு எப்படி கேட்கறாங்கன்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. இந்த கம்புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கம்புக்ல இருந்து 12 சாப்டருக்கான கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் வித் கீ ஆன்சரோட இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பிடிஎஃபா போட்டுக்கோங்க, பிரிண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது இன்னொரு லிங்க், 5வது லிங்க் அது அதோட இம்பார்ட்டன்ட். பிடிஏ கொஸ்டின் பேப்பர். பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 6 கொஸ்டின் பேப்பரோட வித் கீ 1 மார்க் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர். ஒரிஜினல் நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இல்லையா, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதே மாதிரி இருக்க 6 கொஸ்டின் பேப்பர். அதுக்கு 1 மார்க், அதுக்கு 2 மார்க், 3 மார்க் கிரியேட்டிவிட்டி இல்லை எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம், கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் போட்டு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே போட்டு பாருங்க. சென்டர்மேட்னா 1 மார்க் எல்லாத்தையும் அதில் இருக்கிறத படிச்சுன்னு கீ ஆன்சரோட கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது 5வது லிங்க். இந்த 5 லிங்க்குமே கீழே இருக்கு. இன்னொரு விஷயம் நான் இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். எனக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த மெயினான ஒரு 4 லிங்க் தந்தது. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் தந்தது யாரு அப்படின்னா, எனக்கு கரண் அவர் பேரு, சாரி, வாட்ஸ்அப்ல எனக்கு அவர் அனுப்பிச்சார். காலையில எந்திரிச்ச உடனே அது பார்த்த உடனே வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்த உடனே பார்த்துட்டு அப்படி ஒரு ஆச்சரியம். ஸோ என்னடா அது பிடிஎஃப் யாருக்கும் கிடைக்கலனாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பிடிஎஃப் அனுப்பியிருக்காரு. அதனால அந்த தம்பிக்கு ஒரு நன்றி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த தம்பி இல்லைன்னா இந்த பிடிஎஃப் கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய பேர் சொல்ல சொன்னார். கரண் தான் நினைக்கிறேன். கரண், தப்பா சொல்லி இந்த மனுஷன் கரண். ஓகே, தேங்க்யூ கரண். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த கம்புக் விஷயமா நீங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ண வேண்டாம். நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம் இல்லையா, அதிலே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. காசு இல்லை, பணம் இல்லை, என்னென்னமோ கமெண்ட் பாக்ஸ்ல பண்றீங்க. எனக்கு புரியுது. கவர்மெண்ட் இதை எதாவது ஆக்ஷன் எடுத்து எதாவது பண்ணிருக்கலாம், எங்கெங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, விடுங்க. மணி கொடுத்தாதான் அது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாகவே பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். நீங்க லிங்கை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? காசு இல்லை அப்படின்னா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் ஃபோன்ல படிங்க. வேற என்ன பண்றது, எல்லாமே முக்கியம். இந்த கம்புக்குள்ள அதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? வேற மார்க்கிங் ஸ்கீம் இருக்கு, எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்னு டீட்டெயிலா இருக்கும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஆகஸ்ட் 2021, அப்புறம் என்னது, ஆகஸ்ட் 2021 இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 2021, மார்ச் 2023, ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், பிடி கொஸ்டின் பேப்பர்னு சொன்னல, அதுக்கு கீ ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் மார்க்கிங் ஸ்கீம்
எப்படி ரஃப் டயக்ராமுக்கு எவ்வளோ மார்க், ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு என்னென்ன மார்க்குன்னு சொல்லி நம்ம கவர்மெண்டோட இறக்குவாங்களா அந்த மாதிரி, இது கவர்மெண்டோட தானே. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸால் பண்ணப்பட்டது இது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கம்புக், சரிங்களா. ஸோ இது யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்துக்கோங்க. மார்க்கிங் ஸ்கீம் மட்டும் என்னால் போட முடியல, பட் இது போதும், இதுவே தாராளம், நமக்கு சென்டம் படிக்கிறதுக்கு இதுவே தாராளம். பட் இதுவும் பத்தாது, புக்கு இருக்குதும் படிங்க. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கம்புக் படித்தா சென்டம் ஆயிடலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன், புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க. ஸோ புக்கில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அங்கம் தான், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. புக்கில் இருக்கிறதும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் சென்டம் படிக்க முடியும். யாருக்கு தெரியும், எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்னு. ஸோ எனிவே ஹாப்பி நியூஸ் அது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று வச்சுருக்கிறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான பிடிஎஃப்லாம் அதில் கிடைக்கும். கீழே லிங்க் தரேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப்லேயும் அதை அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கோங்க, பிடிஎஃபாக தான் இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இதை பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது இருக்கிறத படிக்காமல் விட்டுறாதீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் புக்கில் இருக்கிறது தான் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. 1 மார்க் கிரியேட்டிவிட்டி அண்ட் பிடிஏ கொஸ்டின் மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கு தான் இது நான் வந்து மெனக்கெட்டு நான் வந்து தேடி எடுத்து உங்களுக்கு தரேன். ஸோ தயவு செய்து நல்லா படிங்க. தேங்க்யூ.